Good Bird Stories. பறவைங்களோட ஊர்ல துணிக்குருவி, சிச்சு காக்கா, சோட்டுக்கிளியோட வீடு பக்கத்துல இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கால்வாய் இருந்துச்சு. அந்த கால்வாயில சின்ன சின்ன மீனுங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. காலையில 9 மணி. அப்போ சிச்சு காக்கா அந்த கால்வாய் ஓரமா வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா. திடீர்னு தண்ணியில ஏதோ பெருசா அசைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அட, என்ன இது பெருசா முதல்ல மாதிரி இருக்கு? முதல்ல எல்லாம் இல்ல, அது மீனு தான். இவ்வளோ பெரிய மீன் நம்ம கால்வாயில எப்படி வந்துச்சு? இது திமிங்கல சைஸ்ல இருக்கே. இதை பிடிச்சா ஒரு வாரத்துக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாமே. மீனை வறுக்கலாம், பொரிக்கலாம், சமைக்கலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம். சிச்சு காக்கா உடனே ஒரு வலையை எடுத்துட்டு வந்து அந்த மீன் மேல போட்டு பிடிக்க முயற்சி பண்ணா. ஆனா அந்த மீன் ரொம்ப பெருசுங்கிறதுனால அவளால தனியா இழுக்கவும் முடியல. அது மட்டும் இல்ல, வலையில மாட்டாம அந்த மீனும் தப்பிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஐயோ, தப்பிச்சிடுச்சே. தனியா என்னால பிடிக்க முடியாது. துணைக்கு யாரையாவது கூப்பிடணும். யாரை கூப்பிடுறது? துணியை கூப்பிட்டா பங்கு கேட்பா, சோட்டுவை கூப்பிட்டா பாதி மீனை கேட்பா. மொத்தமா மீனே இல்லாம போறதுக்கு பாதி மீனை கொடுக்கறது ஒன்னும் தப்பில்ல. சிச்சு வேக வேகமா துணி அப்புறம் சோட்டு கிட்ட போனா. சோட்டோ, துணி, நம்ம கால்வாயில ஒரு அதிசயம், அதாவது ஒரு தங்க மீன். தங்க மீன் இல்ல, தங்கம் விற்கிற விலைக்கு பெரிய மீன். என்ன சிச்சோ, காலையிலே ஏதோ உளறிக்கிட்டு இருக்க? அது ஒரு சின்ன காவா, அதுல போய் பெரிய மீன் எப்படி வரும்? ஆமா ஆமா, ஏதாவது கல் இருந்திருக்கும், அதை பார்த்து மீன் நினைச்சுக்கிட்டு இருப்பா. அது கல் இல்ல, மீனு தான். அதுதான் நகருதே, நான் பார்த்தனே. நீங்களும் வந்தீங்கன்னா மீனை பிடிச்சு 3 பங்கா போட்டு எடுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? என்னது, 3 பங்கு போடுற அளவுக்கு பெரிய மீனா? அப்படின்னா நான் வரேன். எனக்கு தலைப்பகுதி வேணும். எனக்கு வால் பகுதி போதும். பன்னுவுக்கு வால் பகுதி ரொம்ப பிடிக்கும், அது ஃப்ரை பண்றதுக்கு. சிச்சு காக்கா மனசுக்குள்ள, இவளுங்களுக்கு தலையும் வாலையும் கொடுத்து மதியத்துல இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். சரி சரி வாங்க, அதுக்கு முதல்ல நாம மீனை பிடிக்கணும். 3 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய வலை, கொஞ்சம் கயிறு எடுத்துக்கிட்டு கால்வாய் கிட்ட போனாங்க. அந்த மீன் இன்னும் அங்கதான் இருந்துச்சு. அட, உண்மையிலே இது பெருசு. நம்மள இது முழுங்கிட போகுது. பயப்படாத சோட்டு, நாம புத்திசாலித்தனமா பிடிச்சுக்கணும். நீங்க கயிறு இழுங்க, நான் வலைய போடுறேன். துணி வலைய போட்டா, மத்தவங்க எல்லாரும் கயிறை பிடிச்சுக்கிட்டாங்க. 3 பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவியா இருந்துகிட்டு வலையில மாட்டின அந்த மீனை வேகமா வெளியில இழுத்தாங்க. எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மீனை தூக்கி வெளியில போட்டாங்க. தரையில விழுந்த மீன் துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளோ பெரிய மீனை பார்த்ததும் சிச்சு காக்கா கண்ணுல பேராசை தெரிஞ்சது. இப்ப அந்த மீனை பங்கு போடுறதுக்கு அவளுக்கு விருப்பமே இல்ல. அப்பாடா, மீன் கிடைச்சது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இல்லனா இந்த மீனை நான் எடுத்துருக்கவே மாட்டேன். இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க, நான் எடுத்துட்டு போய் சமைச்சு உங்களுக்கு அப்புறமா கொஞ்சம் ஓடு கொடுத்து அனுப்புறேன். என்னது, அப்புறமா கொடுக்குறியா? ஒப்பந்தம் என்ன? 3 பங்கா போடணும்ல, இப்பவே வெட்டி கொடு. ஆமா ஆமா, என் பங்கை எனக்கு கொடுத்தாதான் நான் இங்க இருந்து போவேன். இல்லனா இந்த மீன் மேல ஏறி உக்காந்துப்பேன். இங்க பாருங்க, இந்த மீனை முதல்ல பார்த்தது நானு. என் வீட்டு வாசல்ல இருக்கிற கால்வாயில தான் கிடைச்சது. நீங்க ஏதோ எனக்கு உதவி செஞ்சதுனால கூலி பணம் கொடுக்கற மாதிரி உங்களுக்கு இதுல கொஞ்சம் கொடுக்கறேன், அதிகமா தர முடியாது. அது கேட்டு துணி கோவமா, இது அநியாயம் சிச்சோ. நாங்க இல்லனா இத உன்னால பிடிச்சிருக்க முடியுமா? இது எல்லாரும் கஷ்டப்பட்டு பிடிச்சது, சமமா பங்கு போடு. ஆமா, ஒழுங்கா தரலனா பஞ்சாயத்தை கூட்டுவேன். யாருக்கிட்ட வேணும்னாலும் போய் சொல்லிக்கோங்க. இந்த மீன் என்கிட்ட கத்தியும் இருக்கு, இதை நான் வெட்ட போறேன். அப்படி அவங்க 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஸ்கூல்ல இருந்து பன்னு, சின்ன புஜ்ஜி 3 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. பன்னு கிளி மீனை பார்த்து கண்ணை முட்டை முட்டையா காட்டி, அட, என்ன இது, திமிங்கில மீனா? வாவ், இன்னைக்கு எங்க வீட்டுல மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, மீன் பிரியாணி எல்லாமே செய்ய போறோம். ஆமா ஆமா, அப்ப இன்னைக்கு எங்க வீட்லயும் பார்ட்டி தான். இருங்கடா, முதல்ல நம்ம அம்மாங்க எதுக்குடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? பசங்க அம்மாக்கள் கிட்ட போனாங்க. என்னமாச்சு, என்ன சண்டை? புஜ்ஜி, இந்த சிச்சு இப்போ தப்பா பேசிக்கிட்டு இருக்கா. 3 பேரு கஷ்டப்பட்டு பிடிச்சோம், ஆனா இப்ப இந்த மீன் அவளுக்கு சொந்தங்கிறா. இத நான் தான் முதல்ல பார்த்தேங்கிறதுனால இது எனக்கு தான் சொந்தம். பசங்களா, நீங்க போங்க, இது பெரியவங்க விஷயம். ஆண்டி, நாங்க போயிட்டா நீங்க சண்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ள இந்த மீன் வீணாவே போயிடும். அதனால எங்க கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாங்க 3 பேரு ஜட்ஜஸா இருக்கோம். நீங்க உங்க பக்கத்து நியாயத்தை சொல்லுங்க, தீர்ப்ப நாங்க சொல்றோம். ஆமா ஆமா, பன்னு ரொம்ப புத்திசாலி, அவனே ஜட்ஜா இருக்கட்டும். என் புள்ள மட்டும் என்ன குறைஞ்சவனா? எங்க சின்னமும் ஜட்ஜா இருக்கட்டும். எங்க புஜ்ஜி தான் பெரிய ஜட்ஜு. 3 பசங்களும் ஒரு பெரிய பாறை மேல உட்காந்துக்கிட்டாங்க. 3 பேரு கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு
அப்போ பன்னு சத்தமா, ஆர்டர் ஆர்டர், கோர்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல்ல சிச்சு அத்தை, உங்களுடைய வாதம் என்ன, அதை சொல்லுங்க. என்னடா பெருசா ஆர்டர் போடுற? சரி சரி, பொறுத்துக்கிறேன். முதல்ல மீன் பார்த்தது நானு, அதனால இந்த மீன் எனக்கு சொந்தம். இதுதான் என்னோட நியாயம். இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கிறேன். இப்போ அம்மா, உங்க பக்கத்து வாதம் என்ன சொல்லுங்க. நானும் துணியும் இல்லைன்னா அந்த மீனை சிச்சுவால பிடிச்சிருக்க முடியாது. அந்த மீன் மறுபடியும் தண்ணியில போயிட்டு இருக்கோம். இதுல எங்களுடைய கஷ்டம் இருக்குன்றதுனால 3 பங்கை சரியா பிரிக்கணும். அம்மா, சோட்டு அத்தை சொல்றது உண்மைதானே? நீங்க அவங்க ஹெல்ப்பை வாங்கிக்கிட்டீங்கல்ல. டேய், நீ ஏன் பக்கத்துல பேசணும்டா? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. சைலன்ஸ். இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாங்க 3 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா உங்களுக்கு தீர்ப்பு சொல்றோம். பசங்க 3 பேரும் என்ன தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் கேளுங்க. இந்த மீன் ரொம்ப பெருசுங்கிறதுனால நாங்க எல்லாரும் சொல்றபடி இத 3 பங்கா தான் பிரிக்கணும். இந்த 3ல ஒரு பங்கு தலைப்பகுதி. தலையில மூளை அதிகமா இருக்கும். நம்ம எல்லார விடியும் ரொம்பவும் புத்திசாலி புஜ்ஜி தான். அதனால அந்த மீனோட தலைப்பகுதி துணியாத்தைக்கு தான் போகணும். சரி, நான் கேட்டதும் தலைப்பகுதி தான். அடுத்தது வாலு. மீன் நீந்துறது அந்த வால் மூலமா தான். அப்படின்னா ஃபாஸ்டா நம்ம குரூப்ல ஓடுறது யாரு? நம்ம சின்னதான். அதனால இந்த வால் பகுதி சிச்சு அத்தைக்கு சொந்தம். என்னது, எனக்கு வாலா? அதுல கறியே இருக்காது, முள்ளு இருக்கும். எனக்கு வேண்டாம். அம்மா, ஃப்ரை பண்ண வாலு நல்லா இருக்குமா, வாங்கிக்கோ. இப்போ நடுப்பகுதி, இதுதான் மெயினான பார்ட்டு. இதுல நிறைய கறி இருக்கும். அப்படின்னா புரோட்டீன் சத்து. இந்த புரோட்டீன் சத்து யாருக்கு வேணும்? நல்லா பசிக்கிறவங்களுக்கு இது வேணும். இந்த குரூப்லயே நல்லா சாப்பிடுறவன் நான் தான். அதனால நடுப்பகுதி எங்க அம்மாக்கு சொந்தம். இது என்னடா தீர்ப்பு? நடுப்பகுதி எனக்கு தான் வேணும். ஜட்ஜஸோட தீர்ப்பு தான் ஃபைனல். அப்பீல் பண்ண முடியாது. சரியான தீர்ப்பு தான் இது. சரி, இப்ப இந்த மீனை வெட்டணும். சிச்சு, போய் கத்தியை கொண்டு வா. சிச்சு காக்கா கோவமா, கொண்டு வரேன். ஆனா என் கத்தி அந்த அளவுக்கு ஷார்ப் இல்ல. சிச்சு காக்கா உள்ள போய் கத்தி கொண்டு வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வெயில்பட்டு அந்த மீன் கண்ணை திறந்துச்சு. அது வெயில்பட்டு துடிக்க ஆரம்பிச்சுது. அட, இந்த மீன் என்ன டான்ஸ் ஆடுது? அதை எல்லாரும் பிடிங்க. டேய், அது போகுதுடா. டேய், வலிக்கிட்டே போகுதுடா. அது தண்ணி பக்கத்துல போயிடுச்சுடா. அந்த மீன் பெருசுங்கிறதுனால வாழை கீழே அடிச்சு எகிரி எகிரி ஆத்துக்கு பக்கத்துல வந்து விழுந்து அது எகிரி தண்ணியிலேயே குதிச்சிருச்சு. ஐயோ, எங்க மீன் எங்க? தண்ணியில போயிடுச்சு. முதல்லயே நீ ஓகே சொல்லியிருந்தா வெட்டி எடுத்து இந்நேரத்துக்கு குழம்பு செஞ்சிருக்கலாம். இப்போ மொத்த மீன் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. பாவம் பன்னுவோட முகமே வாடி போச்சு. அட, நடுப்பகுதி நல்ல கறி. பிரியாணி சாப்பிடலான்னு நினைச்சேன். எல்லாம் தண்ணியில போயிடுச்சு. கடவுள் என்ன ரொம்ப தான் சோதிக்கிறான். அதுக்கு தான் சொல்லுவாங்க, பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு. சிச்சு அத்தை, பாத்தீங்களா? ஆசைப்படலாம், பேராசைப்பட்டா கடைசியில எதுவும் கிடைக்காது. எல்லாரும் சோகமா இருந்தாங்க. சிச்சுவுக்கு அப்பதான் அறிவும் வந்துச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேராசையால இன்னைக்கு ஒரு நல்ல விருந்தை எல்லாரும் இழந்துட்டோம்ல. கவலைப்படாதீங்க, நான் மார்க்கெட்டுக்கு போய் பெரிய மீனா வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு நாம எல்லாரும் விருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அதை கேட்டு பன்னு ரொம்ப உற்சாகமா, உண்மையாவா அத்தை? அப்படின்னா பெரிய மீனா எடுத்துட்டு வாங்க. அதுல இருக்கிற நடு பகுதியை எனக்கு கொடுத்துருங்க. சரிடா, உன்னோட விருப்பம். பரவாயில்ல, மீன் போனாலும் நம்ம நட்பு அப்படியே இருக்குல்ல. அன்னைக்கு சாயந்தர நேரம் எல்லாரும் சேர்ந்து சிச்சு காக்காவோட வீட்டுல மீன் சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பன்னு மட்டும் அந்த கால்வாயை பார்த்து மறுபடியும் அந்த பெரிய மீன் எப்ப வரும் அப்படின்னு ஆசையா ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடலான்னு நினைச்சா அது ஓகே. தனக்கு மட்டும்தான் வேணும்னு நினைச்சா அது கடைசியில உனக்கும் கிடைக்காது. ஆற்றில் காய்கறி வியாபாரம். கிராமத்துக்கு கொஞ்ச தூரத்துல இருக்கிற ஒரு பெரிய ஆறு. அந்த பெரிய ஆத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன இடத்துல துணிக்குருவி ஒரு சின்ன குடிசையில தம் 3 பொண்ணுங்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தா. அந்த குடிசைக்கும் கரைக்கும் நடுவுல ஒரு சின்ன பாலம் இருந்துச்சு. துணியோட குடிசையோட கூரையில நிறைய சொரக்கா கொடி படர்ந்துருந்துச்சு. அப்படியே வீட்டை சுத்தி இருக்கிற சின்ன இடத்துல துணி பலவிதமான காய்கறிகளை வளர்த்துக்கிட்டு இருந்தா. குளிர்காலத்துல பயங்கரமான பனி பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆத்து தண்ணி எல்லாமே ஐஸ் வாட்டர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆத்துக்கு நடுவுல இருக்கிற துணியோட வீடு குளிர்ல அப்படியே உறைஞ்சே போயிடுச்சு. துணியோட வீட்டுக்கு மேல இருக்கிற கொடியில சொரக்கா அதிகமா விளைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. துணி காலையிலேயே எழுந்திருச்சு
இருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே பறிச்சு கூடையில போட்டுக்கிட்டான். அம்மா, இந்த குளிர்ல அந்த மரப்பாலத்துல நடக்கணும்னாலே பயமா இருக்குமா. அது ரொம்ப பழைய பாலம்ல, எப்போ உடஞ்சு விழுமோ அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கு. நீ என்னன்னா வியாபாரத்துக்கு வர கிளம்புற. அம்மா, இந்த நேரத்துல இந்த வியாபாரத்துக்கெல்லாம் போகணுமாம்மா? அப்போ துணி சிரிச்சுக்கிட்டே, வேற வழி இல்ல புஜ்ஜி. பாத்தியா எவ்வளவு சொரக்கா விளைஞ்சிருக்கு, காய்கறி எல்லாம் எவ்வளவு இருக்கு. ஜனங்க எல்லாருமே இப்போ நம்ம வீடு வரைக்கும் வந்து காய்கறியை வாங்கிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா பாலம் சரியில்லை. அதனால நானே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அவங்கவுங்க வீட்டுக்கே கொண்டு போய் வித்தாதானே நாம நிம்மதியா 4 நாளைக்கு சாப்பிட முடியும். அம்மா, ஆனா இது ஆபத்தும்மா. இந்த குளிர்ல கரையோரமா நடக்கிறதே கஷ்டம். இதுல எப்போ உடஞ்சு விடுமோ அப்படின்னு இருக்கிற அந்த பாலத்து மேல கூடையில காய்கறி சுமந்துக்கிட்டு எப்படி நடந்து போவ? நேத்து தானே அதுல இருந்து ஒரு பலகை ஆத்துல விழுந்துச்சு. அப்பதானே அந்த பக்கமா போன சிச்சு அத்தை உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்து கவனமா போயிட்டு வரேம்மா. இன்னைக்கு சொரக்கா இலசா இருக்கு, கூடவே பாவக்காவும் நல்ல இலசா இருக்கு. வித்தா எல்லாரும் வாங்குவாங்க. நீ வீட்ல இருந்து உன் தங்கச்சிங்களை நல்லபடியா பாத்துக்கோ. நான் சீக்கிரமா வந்துடுறேன். மத்தவங்க சிரிக்கிறதையெல்லாம் நாம பொருட்படுத்த கூடாது. அம்மா, உன்னை நினைச்சா எனக்கு கவலையா இருக்குமா. அப்பா இருந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. பாலத்தையும் அவரு முதவே சரி பண்ணிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையும் விற்க அவரே போயிருப்பாரு. இப்போ நீதான் எல்லாத்துக்கும் போற மாதிரி இருக்குல்ல. அப்போ துணி பெருமூச்சு விட்டு, இருக்கிற நாம தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இல்லாதவங்கள பத்தி யோசிச்சா நமக்கு கவலை மட்டும்தான் மிஞ்சம். அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத. தங்கச்சிங்க எழுந்திரிச்சாங்கன்னா சுட சுட கஞ்சிய அவங்களுக்கு குடிக்க கொடு. துணிக்குருவி 2 கூடையிலையும் காய்கறியை எடுத்துக்கிட்டு மெதுவா அந்த பாலத்து மேல ஏறி நடக்க ஆரம்பிச்சா. பாலம் அசையும் போது துணியோட இதயமும் அசைய ஆரம்பிச்சது. எப்படியோ கஷ்டப்பட்டு பாலத்தை விட்டு இறங்கி ஊருக்குள்ள போய்கிட்டு இருந்தா. அப்ப வழியில சிச்சு காக்கா மளிகை கடைக்கு வெளியில பிள்ளையோட குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப சிச்சு துணியை பார்த்து கிண்டலாம், வந்துட்டாமா ஆத்துக்கு நடுவுல இருக்கிற பரதேவதை. ஏன் துணி, இந்த குளிர்லையும் நீ வியாபாரத்தை நிப்பாட்ட மாட்டியா? அந்த பாலை உடஞ்சி நீ எங்க ஆத்துல விழுந்துருவியோ அப்படின்னு நாங்க எல்லாரும் எவ்வளவு பயப்படுறோம் தெரியுமா? துணி சிரிச்சுக்கிட்டே, நீ என்னை பத்தி கவலைப்படுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிச்சு. ஆனா என்ன பண்றது, உன்ன மாதிரி நான் ஊருக்குள்ள கடை வச்சுக்கிட்டு இல்லையே. என்னோட தீவுல தான் இருக்கு என் காய்கறி. அதை நான் கொண்டு வந்து வித்தாதான் என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட முடியும் இல்லையா? அம்மா, துணி ஆண்டி கிட்ட சொரக்கா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாரு. எப்படி ஆண்டி நீங்க வளர்க்குறீங்க? எங்க கடையில பாருங்க, எல்லா சொரக்காவும் காஞ்சி போன சொரக்காதான். அப்போ சிச்சு காக்கா கோவமா, டேய் சின்னோ, வாயை மூடுறா. இது ஆத்துக்கு நடுவுல தண்ணியில விளைஞ்சது, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது. துணி, ஊருக்குள்ள இந்த குளிர்ல போய் என்ன வியாபாரம்னு பண்ணுவேன்? எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்காங்க, யாரும் வெளியில வந்து காய்கறி வாங்க மாட்டாங்கல்ல. அப்படி இப்படி குளிரா இருந்தாலும் பரவாயில்ல சிச்சு, நான் போறேன். யாருக்கு வேணுமோ அவங்க வாங்கிப்பாங்க. அப்படி துணி கூடிய சுமந்துக்கிட்டு, சொரக்காமா சொரக்கா, பாவக்கா, தக்காளி வாங்கம்மா வாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு போய்கிட்டு இருந்தா. வழியில மகிக்கழுகு, லூசிபுரா எல்லாருமே துணிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. பனி பொழிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் காய்கறி வாங்குறதுக்காகவே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்பாடா, வந்துட்டியா? என்ன துணி இது, சீக்கிரமா வருவேன்னு பார்த்தேன். நீ வரலனா எங்க வீட்டுல சமையலே நடக்காதே. ஆமா, அந்த பழைய பாலத்து மேல எப்படி நடந்து வந்த? அது உடைஞ்சு போகல? உடையிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு பயந்து பயந்து தான் வந்தேன். சொரக்கா ரொம்ப இலசா நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு கொடுக்கணும்ல, அதான். மகிக்கழுகு அந்த ஒரு சொரக்காய எடுத்து பார்த்துட்டு, ஆஹாஹா, இந்த சொரக்கா எவ்வளவு இலசா இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுக்கு நடுவுல இருக்கிற உன்னோட வீட்டு சுத்தி இருக்கிற காய்கறி தோட்டம் ரொம்ப அழகா இருக்கும். சரி, இந்த சொரக்கா என்ன விலை? என்னங்க மகி, புதுசா விலையெல்லாம் கேக்குறீங்க? நான் என்னைக்கு உங்களுக்கு அதிக விலை சொல்லிருக்கேன்? கம்மி விலைதான். உங்களுக்காக குளிர்ல கொண்டு வந்திருக்கேன். நீங்களே பார்த்து ஏதாவது கொடுங்க. அப்போ சிச்சு காக்கா அங்க வந்து, ஏ மகி, இது அந்த ஆத்து தண்ணியில விளைஞ்சது. இதுல எந்த சத்தும் இருக்காது. என் கடையில நான் நல்ல காய்கறி வாங்கி வச்சிருக்கேன். அங்க வந்து வாங்கிக்கோங்க, உடம்புக்கு சத்தாவது கிடைக்கும். சிச்சோ, உன்னை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். துணி காலையிலே கஷ்டப்பட்டு அந்த பாலத்தை தாண்டி வந்து எங்களுக்கு காய்கறி வித்துக்கிட்டு இருக்கா. உன் கடையில என்னைக்காவது ஃப்ரெஷ்ஷா நீ வச்சிருக்கியா? எப்ப பார்த்தாலும் வாடி போன காய்கறிங்க மட்டும்தான். இன்னொரு பக்கம் சின்னும் பன்னு கிட்ட, பாத்தியோட பன்னு, எங்க அம்மாவுக்கு பொறாம அதிகம். எங்க கடையில வியாபாரம் நடக்க மாட்டேங்குது, துணி ஆத்துக்கிட்ட வியாபாரம் நடக்குதுன்னு அவங்களுக்கு பொறாம. ஆமாண்டா சின்னும், எங்க அம்மாவும் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, துணி விடாமுயற்சி குணம் இருக்கிறவ ரொம்ப நல்லவன்னு. சரி வாடா, நாம புஜ்ஜி கிட்ட போலாம். அந்த பாலத்து மேல ஒட்டி இருக்கிற ஐஸ் எல்லாம் எடுத்துடலாம். பாவம் துணி ஆட்டி மறுபடியும் வழுக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் புஜ்ஜியோட வீட்டுக்கு போனாங்க.
வீட்டுக்கு வெளியில புஜ்ஜி அவளுடைய தங்கச்சிங்க கூட நின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா. அந்த பாலத்துல ஐஸ் கட்டி பயங்கரமா இருந்த ஆபத்தா இருந்துச்சு. டேய் பன்னு, சின்னு, வாங்கடா. அம்மா வியாபாரத்துக்காக ஊருக்குள்ள போயிருக்காங்க. கஷ்டப்பட்டு தான் பாலம் ஏறி போனாங்க. பாலத்துல ஒரு ஐஸா இருக்கு பாருங்க. இந்த ஐஸ நினைச்சாதான் பயமா இருக்கு. அம்மா திரும்பி வரும்போது எங்க வழுக்கி விழுந்துருவாங்களோன்னு யோசனையா இருக்கு. கவலைப்படாத புஜ்ஜி, நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பாலத்துல இருக்கிற ஐஸ் எல்லாத்தையும் எடுத்துடுறோம். அப்ப துணி ஆண்டிக்கு ஆபத்தே இருக்காது. முடிஞ்சா எங்க அம்மா சோட்டுவையும் நான் கூட்டிட்டு வரேன். ஆமா புஜ்ஜி, எங்க அம்மா சிச்சு சொல்றத ஆண்டிய பெருசா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்ல. அவங்களுக்கு பொறாம அதிகம். இரு, நாங்க இந்த வேலையை முடிக்கிறோம். அப்படி பசங்க 3 பேரும் சேர்ந்து அந்த பாலத்தை சரி பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் ஊர்ல காய்கறி எல்லாத்தையும் வித்து கிடைச்ச பணத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு துணி வந்துகிட்டு இருக்கும்போது வழியில சோட்டுக்கிளிய பார்த்தா. என்ன துணி, இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சா? எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுற? அதுவும் இந்த குளிர்ல. பேசாம அந்த தீவுல இருந்து எங்க ஊருக்குள்ளேயே வந்துடலாம்ல. அந்த சிச்சு வேற எப்பவுமே உன்னை பத்தி தப்பாவே சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ துணி சிரிச்சுக்கிட்டே, சோட்டு, அந்த வீடு சொர்க்கம். அது என் புருஷன் உயிரோடு இருக்கும் போது கட்டி கொடுத்தது. அது மட்டும் இல்ல, குளிர்ல இருந்து எங்களை பாதுகாக்க அந்த சொர்க்கா கொடி கூறி எல்லாம் பரவி இருக்கு. ராத்திரியில அந்த தண்ணி சத்தம் கேட்டுக்கிட்டு தூங்கும் போது நிம்மதியா தூக்கம் வருது. சிச்சு சொல்றதையெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கவே மாட்டேன். உனக்கு ரொம்ப நல்ல மனசு டோனி. இந்தா, சுட சுட சாப்பாடு இருக்கு, பசங்களுக்கு கொடு. ராத்திரி குளிர் அதிகமா இருக்கும், பசங்களை பத்திரமா பாத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் சோட்டு, நீ எனக்கு நிறைய உதவியே செய்யற. உன்ன மாதிரி ஒரு தோழி கிடைக்க உண்மையிலேயே நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். துணி வீட்டு பக்கத்துல வந்தா. பாலத்தை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. பாலம் இப்போ நல்லாதான் இருந்துச்சு. அது மேல இருக்கிற ஐஸ் எதுவுமே இப்ப இல்ல. துணி அந்த பாலத்து மேல நடந்து வந்து, அட, இந்த பாலம் எப்படி சரியாச்சு? புஜி, 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 பன்னு, சின்னு வெளியில வந்தாங்க. அம்மா வந்துட்டியா? உனக்காக பன்னு, சின்னு 2 பேரும் சேர்ந்து அந்த பாலத்தை சரி பண்ணிட்டாங்க. இனிமே நீ பயமே இல்லாம அந்த பாலத்துல நடந்து போகலாம். துணி பசங்களை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா, 2 பேருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. சின்னு, உங்க அம்மா திட்டு வாங்குற பயம் உனக்கு இல்லையா? ஆண்டி, அம்மா திட்டுனா பரவாயில்ல, நீங்க ஆத்துல விழுந்துட்டா எங்களுக்கு யார் சோறு போடுவாங்க அப்படின்னு சொல்லி, நீங்க செய்யற சொரக்கா கூட்டுனா எனக்கு எவ்வளவு பிடிக்கும். தினமும் அதுதானே நீங்க எங்களுக்கு சமைச்சு தரீங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்க வீட்டுல ஒரு பண்டிகை மாதிரி தான் இருந்துச்சு. மேல சொரக்கா கொடி அவங்க குளிர் தடுத்துக்கிட்டு இருக்கும் போது உள்ள துணி அவளுடைய பொண்ணுங்களோட சேர்ந்து சுட சுட சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. வெளியில குளிர் அதிகமா இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஒரு கதகதப்பு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில பனி பொழியறது அதிகமா இருந்துச்சு. பறவைங்க எல்லாருமே ஆத்தங்கரையோரமா இருந்தாங்க. தண்ணியும் ஐஸ் கட்டி மாதிரி இருந்துச்சு. பாலத்து மேல நிறைய ஐஸ் இருந்துச்சு. அத பார்த்து சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, பாத்தீங்களா, இன்னைக்கு பாலத்துக்கு மேல அந்த துணியால நடந்து வரவே முடியாது. அவ அந்த இடத்துலயே அப்படியே முடங்கிதான் இருக்கணும். அப்படியே வந்தாலும் வலிக்குதான் விழுவான். இன்னைக்கு அந்த சொரக்கா காய்கறி எல்லாத்தையும் எப்படி விக்கிறான்னு நானும் பாக்குறேன். சிச்சு, பொறாமக்காரி, துணிக்கு எல்லா ஐடியாவும் தெரியும். அவ என்ன பண்ணுவான்னு பாரு. துணிய பார்த்து பொறாமப்படுறதை விட்டுட்டு நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு துணி மாதிரி நீயும் வளர்ந்திருப்ப. அப்பதான் திடீர்னு துணியோட வீட்டு பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா, துணி சின்னதா மர பலகை வச்சு ஒரு பரிசலை தயார் பண்ணியிருந்தா. அதுல காய்கறி கொடியை வச்சுக்கிட்டு துடுப்ப போட்டுக்கிட்டு அவ கரை பக்கத்துல வந்து சேர்ந்தா. வாவ் துணி, எவ்வளவு புத்திசாலி நீ. பாலத்து மேல வர முடியாதுன்னு பரிசல்ல வரியா? துணி கரைக்கு வந்து சேர்ந்து, ஆமா லூசி, என்ன பண்றது, பாலத்துல ஐஸ் அதிகமா இருக்கு, வழுக்குதுல. அதான் வீட்டுல இருந்த மரக்கட்டையை வச்சு பரிசல்ல தயார் பண்ண. இப்ப அந்த பரிசல்ல தான் இங்க வரைக்கும் வர முடிஞ்சது. அதை பார்த்து சிச்சு காக்கா கோவமா, என்ன இது விட்டூரமா இருக்கே, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சி ஊருக்குள்ள காய்கறி விற்கிறதுக்காக வந்துகிட்டே இருந்தா கடை வச்சிருக்க எங்க பொழப்ப என்ன ஆகுறது? துணி, நீ இன்னைக்கு ஜெயிச்சிருக்கலாம், ஆனா நாளைக்கு பாரு, எப்படியாவது உன்னை ஒரு நாள் நான் தோக்கடிக்கத்தான் போறேன் அப்படின்னு சிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, மஹி வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ பாருங்க அப்படின்னு அது பெருசா பொருட்படுத்தாம வியாபாரத்தை ஆரம்பிச்சா. அதை பார்த்து சிச்சு காக்காவுக்கு கோவம் வந்து அது கோவத்தோட அங்கிருந்து போயிடுச்சு. சிச்சு காக்கா வீட்டோட திண்ணையில உக்காந்துக்கிட்டு உள்ளுக்குள்ள கோவத்தால கொதிச்சுக்கிட்டு இருந்தா. சிச்சு அவன் மனசுக்குள்ள, இந்த துணிக்கு நேரம் நல்லா இருக்கு போல, எவ்வளவு அழகா பரிசல் தயார் பண்ணி அந்த பரிசல்ல காய்கறி கொண்டு வந்து விக்கிறா பாரு. அந்த பரிசல்ல மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திடணும். அதுக்கப்புறம் அவ எப்படிதான் இந்த பக்கம் வரான்னு நான் பாக்கணும். நானும் என் கடையை பெருசாக்குவேன். அப்ப எல்லாரும் என் கடையில வந்து எல்லாத்தையும் வாங்குவாங்க. இந்த துணியோட வியாபாரத்தை நான் அழிச்சே தீருவேன்
அப்படி சிச்சு காக்கா எவ்வளவுதான் திட்டம் போட்டாலும் துணியை எதுவுமே பண்ண முடியாதுன்னு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். துணி அவ பாட்டுக்கு அவ வீட்டை சுத்தி விளைஞ்சிருக்கிற காய்கறியை கொண்டு வந்து ஊர்ல வித்து கிடைக்கிற பணத்துல தேவையான பொருட்களை வாங்கிட்டு போய் அவளும் அவளுடைய பொண்ணுங்களும் நிம்மதியா அந்த தீவுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது பிரச்சனைகள் வரதான் செய்யும். பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாம முடங்கி கிடந்தா நம்ம வாழ்க்கை நகராது. ஏதாவது யோசனை செஞ்சுதான் முன்னேறணும்.